Hi friends, welcome to Joe's Kitchen. நீங்க இன்னும் நம்ம Joe's Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இன்னைக்கு வீடியோல மஞ்சக்காமால இருக்கிறவங்க குடிக்க வேண்டிய ஜூஸ் என்னென்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல்ல ஆல்ரெடி மஞ்சக்காமால இருக்கிறவங்க என்னென்ன உணவுகளை சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோவும் என்னென்ன உணவுகளை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான வீடியோவும் போட்டிருக்கோம். அதை தொடர்ந்து மஞ்சக்காமால இருக்கிறவங்க என்னென்ன ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எலுமிச்சை சாறு மஞ்சக்காமால இருக்கிறவங்க பயப்படாம தினைக்கும் எலுமிச்சை சாறு குடிக்கலாம். இது ஒரு சிறந்த வீட்டு வைத்தியம் தான், எல்லோருக்கும் எளிதாக கிடைக்கக்கூடியது தான். எலுமிச்சை சாறு குடிக்கிறது மாதிரியே கரும்பு ஜூஸ் குடிக்கிறதும் கூட மஞ்சக்காமாலைக்கு நல்லது. இரும்பு, கால்சியம் இது மாதிரியான தாதுக்கள் அதிகம் இருக்குல்ல, அந்த ஃபுட்டை சாப்பிட்றது கூட மஞ்சக்காமாலையை சீக்கிரம் குணமாக்கும். லெமன் ஜூஸ் குடிக்கிற டைம்ல ஒரு பழுத்த வாழைப்பழத்தை பிசைஞ்சு ஒரு நாளைக்கு 2 முறை தேன்ல கலந்து சாப்பிட்டீங்கன்னா மஞ்சக்காமாலை விரைவில் குணமாகும். கேரட் ஜூஸ் மஞ்சக்காமால இருக்கிறவங்க கேரட் ஜூஸையும் பயப்படாம குடிக்கலாம். ஒரு ஃப்ரெஷ்ஷான கேரட்டை எடுத்து அதை நல்லா சுத்தம் பண்ணிட்டு மிக்சியில் அரைச்சி கொஞ்சமா தண்ணி ஊற்றி அதை பிழிஞ்சு அப்படியே டைரக்டா நீங்க குடிக்கலாம். இந்த கேரட் ஜூஸ் மாதிரி பீட்ரூட் ஜூஸையும் அரைச்சி அதோட எலுமிச்சம்பழ சாறு சேர்த்து குடிச்சிங்கன்னா கூட மஞ்சக்காமாலை சீக்கிரத்துல குணமாகும். கசப்பான ஜூஸ் எல்லாமே மஞ்சக்காமாலையை குணப்படுத்த உதவும். பாவக்காய் ஜூஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா குடிக்கலாம், மஞ்சக்காமாலை விரைவில் குணமாகும். தக்காளி ஜூஸு தக்காளியை நல்லா க்ளீன் பண்ணிட்டு குட்டி குட்டியாக நறுக்கி மிக்சியில் போட்டு அரைச்சிங்கனாலே உங்களுக்கு தக்காளி ஜூஸ் கிடைச்சிடும். இதுக்கு தண்ணி கூட நீங்கள் சேர்க்கணும்னு தேவை இருக்காது, தக்காளியிலேருந்தே நமக்கு தண்ணி கிடைக்கும். இந்த ஜூஸை நீங்கள் அப்படியே குடிக்கிறது மஞ்சக்காமாலையே சீக்கிரத்தில் குணமாக்கும். இந்த தக்காளி ஜூஸை வெறுமனை குடிக்க உங்களுக்கு பிடிக்கலனா தக்காளி ஜூஸோடையே கொஞ்சோண்டு புதினா, கொத்தமல்லி, எலுமிச்சம்பழ சாறு, இஞ்சி சாறு இதெல்லாம் சேர்த்து கூட குடிக்கலாம். தக்காளி ஜூஸ் குடிக்கிறதோட மட்டும் இல்லாமல் டெய்லிக்கும் 1 கிளாஸ் மோரில் கொஞ்சோண்டு கருப்பு மிளகு தூள் இருக்குல்ல, அதையும் சேர்த்து குடிச்சிங்கன்னா தொடர்ந்து 7 நாட்கள் குடிக்கிறப்பயே மஞ்சக்காமாலை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். முள்ளங்கி ஜூஸ் 1 கிளாஸ் முள்ளங்கி ஜூஸில் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் துளசி சாறையும் எடுத்து சேர்த்து அந்த ஜூஸை நீங்கள் அப்படியே குடிக்கணும். இந்த ஜூஸை ஒரு நாளைக்கு 2 முறை அப்படின்னு 15லேருந்து 20 நாட்கள் குடிக்கிறப்ப மஞ்சக்காமாலை இருந்த இடம் தெரியாமல் ஓடி போயிடும். அது மட்டும் இல்லாமல் 1 டீஸ்பூன் பார்லி இருக்குல்ல, அதை வறுத்து தூள் பண்ணி வச்சுக்கோங்க. அதோடையே தேன் கலந்து 1 கிளாஸ் தண்ணி கலந்து நல்லா கொதிக்க விட்டு ஒரு நாளைக்கு 2 முறை குடிச்சிங்கனாலும் 15லேருந்து 20 நாளுக்குள்ளார மஞ்சக்காமாலை சரியாயிரும். இந்த வீடியோவில் மஞ்சக்காமாலை இருக்கிறவங்க என்னென்ன ஜூஸ் குடிச்சா மஞ்சக்காமாலை விரைவில் குணமாகும் அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.